மூட்டை விசிட்டு வந்தா எப்படி? வலை தூண்டில் ஒண்ணுமே இல்லையே. ஆமா, இப்ப என்ன பண்றது? வேட்டி அவருங்க. வேட்டி அவுக்குறதா? இந்த வேட்டி அவுக்குற வேலை நம்ம கிட்ட வேணும். என்ன விளையாடுற நீ? மீன் பிடிக்கணும்னா வேட்டி அவுத்துதான் ஆகணும். சீக்கிரம். என்ன நீ அந்த பக்கம் திரும்ப. இப்படி வா. அப்படியே தண்ணியில விட்டு தூக்குங்க, ஏதாவது மாட்டோம். உங்களுக்கு மீன் குழம்பு திங்க கொடுத்து வைக்கல. ஏன் கொடுத்து வைக்கல? எல்லாம் கொடுத்து வச்சிருக்கோம். நீ தாவணி ஊத்து கூட மீன் பிடிக்கலாம். எனக்கு வெக்கமா இருக்கு. வெக்கமா? நம்ம மட்டும் வைக்கலையா என்ன? நீ சொன்ன உடனே வேட்டி அவுத்து கொடுக்கல. இப்ப தண்ணியில் 50 போயிடுச்சு. அதனால தெரியாது தாவணி அவுத்து கூட மீன் குழம்பு சாப்பிட்டே ஆகும். வேணும்னா நான் கண்ணை முடிக்கிறேன். நம்பலாமா? அவன் தாவணி சத்தியமா சொல்றேன், பாரு. என்ன பிடிங்க. சரியா பிடிங்க. ஒன்னும் தெரியலையே. மாட்டிக்கிட்டே இருங்க. மீன் மாட்டிக்கிட்டதும் சொல்றேன். கண்ணை திறந்து மீனை மட்டும்தான் பாக்கணும். சரி, ஜாகிரதையா இரு. இந்த ஆத்துல முதலங்கெல்லாம் இருக்கு. குழு குழுன்னு கடிக்கிறது பார்த்தா அப்படியே கடிச்சு திங்கலாம் போல். எங்க பாக்குறீங்க? உன் அழகை பார்த்து ரசிச்சுக்கிட்ட நீனையும் விட்டுட்ட, என் மனசையும் விட்டுட்ட. வணக்கம் சார். இன்னைக்கு சுதந்திர தினம், கைதிகளுக்கு ஸ்வீட்ஸ் கொடுக்கணும். அதுக்காக பெர்மிஷன் வாங்கியிருக்கேன். அந்த மிருகத்தை பத்தி பேசாதீங்க. இல்ல, அவன் நல்லவன். நம்ம தான் அவனை தப்பா புரிஞ்சுக்கிட்டோம். நம்ம முதலாளி மகன் முரளியும் பஞ்சாயத்து போர்டு பிரசிடண்டும் தான் இதுக்கெல்லாம் காரணம். அவங்கதான் என்ன ஜெயிலுக்கு அனுப்பிச்சாங்க. பாவம் பெரிய தம்பி, அவனுக்கு ஒண்ணும் தெரியாது. என் தாய் தகப்பு மூஞ்சி கூட நான் பார்த்ததில்லை. பெரிய தம்பி என் மேல உயிரே வச்சிருக்கான். அவன் தான் என்ன உள்ள அனுப்பிச்சான்னு நினைச்சேன் பாரு. அவங்கிட்ட நான் எப்படி மன்னிப்பு கேட்கறதுன்னே தெரியல. ஓ, அதான் இங்க எல்லாம் முடிஞ்சு போச்சுல்ல, அப்புறம் என்ன நாயா? போயா. புரிஞ்சுக்காம எவ்வளவு கேவலப்படுத்த முடியுமோ அவ்வளவு கேவலப்படுத்திட்ட. என்ன மன்னிச்சிருங்க மாமா. பெத்த தாய் தகப்பனை பறி கொடுத்துட்டு வீடு வாசல் இல்லாம வீதியில நின்று எனக்கு நீங்க வாழ்க்கை கொடுத்தீங்க. ஆனா நான்
உங்களையே வீதியில நிக்க வச்சுட்ட. இந்த பாவத்துக்கு நான் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் எனக்கு விமோச்சனமே கிடைக்காது. என்ன மன்னிச்சிருங்க மாமா. கவிதா, உனக்கு ஒரு பைத்தியமா? நீ என்று காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கிற அளவுக்கு நான் ஒண்ணு யோகியமானவன். சீக்கிரமா பணம் சம்பாதிக்கணும் நான் பண்ண சில்லறத்தனத்தினால்தான் சின்ன தம்பி ஜெயிலுக்கு போனான். மாமா, நடந்ததெல்லாம் மறந்துருங்க. வாங்க வீட்டுக்கு போலாம். வர திங்கட்கிழமை சின்ன தம்பி ஜெயில இருந்து ரிலீஸ் ஆகி வீட்டுக்கு வர. அன்னைக்கு உனக்கு அவனுக்கு கல்யாணம் ஏற்பாடு பண்ணிருக்கேன். அப்ப வீட்டுக்கு